கோயிலுக்கு வந்தோமா சாமி கும்பிட்டோமா போனோமா இல்லாமல் இப்படி கால் கெடுக்க காத்துட்டு வச்சிருக்காரு இவர் அப்படின்னு தன்னோட கணவன் மேலே அந்த மனைவி கோவப்பட்டிருக்காங்க. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பாவோட அவங்க குடும்பத்தோட போகும்போது பணம் கட்டி சிறப்பு தரிசனத்தில் பார்த்துட்டு உடனே போயிடுவாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் எல்லா கோயிலுக்கு போகும்போதும் இதுமாரி ஜென்ரல் கியூவில் தான் அவர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் மேலே கோவப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு சாமி கும்பிட்டு முடிச்சோடனே கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டுடணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே கேட்டிருக்காங்க, ஏன் அப்படி கஞ்சத்தனமாக இருக்கீங்க, அதுக்கு பணம் கொடுத்து போனால் தான் என்ன அப்படின்னு இவங்க நிறைய பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கணவர் சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, நம்ம வந்த உடனே போகிறதுக்கு நம்ம என்ன சொந்தக்காரங்க வீட்டுக்காக வந்திருக்கோம், சாமி கும்பிட வந்திருக்கோம், இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நான் சொன்னேன், கஞ்சத்தனமா, சரி அங்கே ஒரு 10 பாக்கெட் இருக்கு, எடுத்து அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் அப்படி கூட வரிசையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 10 பாக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அது எல்லாமே ஃபுல் மீல்ஸ், எப்படியும் ஒரு மீல்ஸ் 200 ரூபா இருக்கும், 20 பேருக்கு அவர் கொடுத்துருக்காரு. மனைவியை வர ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. நான் அப்படிங்கிற அகந்தையை வெளியில விட்டுட்டு ஒரு சாதாரண நபராக கோயிலுக்குள்ள போறதுதான் கடவுளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அப்படி இல்லாம நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை என்கிட்ட பணம் நிறையா இருக்கு அப்படிங்கிறதுனாலையோ சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற பேர்ல குறுக்கோளியில போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா கடவுள் முன்னாடி அனைவரும் சமமே. அப்ப சிறப்பு வழிபாடே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா இருக்கணும், சிறப்பு தரிசனம் இருக்கணும். ஆனா யாருக்கு இருக்கணும் அப்படின்னா இயலாதவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இருக்கணுமே தவிர அனைவருக்கும் அல்ல.